வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிர பகவான் இந்த கடகராசி பயிற்சியில் மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 9 ராசி மக்களுக்கு காதலில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி பாதகமான செயல்களை செயல்பட துணிகிறார். சுக்கிரன் சஞ்சாரத்தின் தாக்கத்தால் ராசிகளின் வாழ்வில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தால் சில ராசி மக்களுக்கு சாதகமான பலன்களும் சில ராசிகளுக்கு பாதகமான பலனும் கிடைக்கும். சுக்கிரன் பகவான் ஜூலை 7 அன்று 4:30 மணிக்கு கடகராசிக்குள் நுழைந்தார். 31 ஜூலை 2024 வரை, அதாவது 23 நாட்கள் சுக்கிரன் தன் ஸ்தானத்தில் இருந்து அதன் பிறகு சிம்மராசிக்கு மாறுகிறார். சுக்கிரன் நிலை மாற்றத்தால் பல ராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. மற்றும் திருமண வாழ்க்கையில் பல்வேறு எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகி சச்சரவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் கடகத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தில் மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 9 ராசி மக்களின் காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியமாகிறது. மேற்கண்ட இந்த 9 ராசி மக்கள் கடகத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் மேஷராசி மக்களுக்கு 4ஆம் வீட்டில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் மக்களின் வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கும். அதோடு மேஷராசி மக்களுக்கு மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது உங்கள் குடும்ப உறுப்பினருடன் அவர்கள் ஈகோ காரணமாக தேவையற்ற சண்டைகளும் கருத்து மோதல்களும் மனக்குமுறல்களும் ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக மேஷராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் தேவையற்ற பரபரப்பு, டென்ஷன், அது சார்ந்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிறந்த விளைவுகளுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களின் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளில் பண்பும் அன்பும் ஒரு பச்சாத்தாபமும் ஏற்பட்டு அடுத்தவுடன் நலமாக பழகுவதற்கும் அடுத்தவரை மதிக்கும் செய்தால் சற்று இந்த பிரச்சனை நீங்கள் வெளிப்படலாம். அடுத்து ரிஷபம். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் ரிஷபராசிக்காரன் 3ஆம் வீட்டில் நடக்கும். இதனால் உங்கள் காதல் துணையுடன் பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு. தொழிலில் அதிக உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். இதன் காரணமாக திருமண வாழ்க்கையில் இரு பங்குதாரரிடையே இடைவெளி அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே உள்ள உறவில் தேவையற்ற மனக்கசப்புகள் பொருளாதார ரீதியாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 2 இடங்களிலும் ரிஷபராசி மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்து சிம்மம். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரன் 12ஆம் வீட்டில் நடக்கிறது. இவர்கள் தங்கள் மனைவியுடன் நல்லதொரு ஒருங்கிணைப்பை பராமரிப்பதில் தோற்று விடுவார்கள். நல்லதொரு சூழலை அமைக்காமல் சிக்கலை சந்திக்க நேரிடும். இவர்கள் மனம் இதனால் அமைதியின்மையால் நிறைந்து துன்பப்படுவார்கள். அதனால் இவர்கள் தங்கள் சிறந்த முயற்சியுடன் தங்களின் திருமண உறவை சரி செய்வதற்குண்டான வழியில் பொறுமையாக சிந்தனை செய்து முயல வேண்டும். எதிர்பாலினத்தவருடைய தேவை என்ன, அவருடைய கோரிக்கை என்ன என்று அறிந்து அதற்கு தகுந்தவாறு நடக்க யாவும் நலமாகும். அடுத்து துலாம். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் துலாம் ராசி மக்களுக்கு 10ஆம் வீட்டில் நடக்கிறது. இது இவர்களுடைய பதவி ஸ்தானமாக இருக்கிறது, கர்மஸ்தானமாக இருக்கிறது. அதனால் இவர்கள் உறவில், தம்பதிகளின் உறவில் தற்போதைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். துலாம் ராசி மக்கள் தங்கள் காதல் உறவுகளில் சில நேரங்களில் அதிருப்தி அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை அதிகரிக்கும். திருமண உறவில் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாட்களை நீங்கள் கடத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து பேசுவதில் பணிவு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விடாமல் செயல்படுவது துலாம் ராசி மக்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்தவர் என்ன கூறுகிறார், தன் துணை என்ன கூறுகிறது என்பதை கேட்டு செயல்படுவது மிக்க மிக்க நன்மையாக இருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை நலமாக செல்லும். அடுத்து விருச்சிகம். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் விருச்சிக ராசி மக்களுக்கு 9ஆம் வீட்டில் நடக்கிறது. இதன் காரணமாக இவரின் காதல் உறவில் அமைதியின்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் தம்பதிகள் அல்லது காதலர் இருவருக்கும் இடையே தவறான புரிதல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவரும் இந்த தகவல் தொடர்பில் மறைபொருள் இருக்கிறது. மறைபொருளற்ற தன்மையில் இவர்கள் பழக வேண்டும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் உறவில் கவனம் செலுத்த வேண்டும். இருவருக்குள்ளும்
தேவையற்ற வாக்குவாதம் அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக இரு காதலர்கள் மற்றும் தம்பதிகளுக்கிடையே சண்டை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக உங்களுடைய தகவல் தொடர்புகளை நீங்கள் சரியாக பராமரித்து மறைமுறை இல்லாமல் இருந்தால் யாவும் நலமாகும். அடுத்து தனுசு. கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் தனுசு ராசிக்காரன் வீட்டில் 8ஆம் வீட்டில் நடக்கிறது. இது உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இதனால் உங்களுடைய மனம் பாழ்படும். தனுசு ராசி மக்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை தங்கள் பக்கம் திருப்ப முடியாமல் மனம் வந்து சிரமப்படுவார்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக தங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எங்கு வைக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். சற்று அதிக பிரசங்கித்தனமாக உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்து மகரம். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் மகராசி மக்களுக்கு 7ஆம் வீட்டில் நடக்கிறது. இவர்கள் தங்கள் காதல் உறவில் பாதகமான சூழ்நிலை சந்திக்க நேரிடும். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. சிறிய விஷயத்திலும் இருவருக்குள்ளும் சண்டைகள் வரலாம். மகரத்துக்கு 7ஆம் இடம் என்பதே மாறுதலான கருத்துக்களை கொண்ட 7ஆம் இடமாக இருக்கும். அது கலத்தர ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆகவே கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அது உங்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதில் நீங்கள் எதிர்மறையாக நினைத்து உங்களை நீங்கள் வருத்திக் கொள்வது அர்த்தமில்லை என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து கும்பம். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் கும்பராசி மக்களுடைய 6ஆம் வீட்டில் நடக்கிறது. இது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். இதற்கு காரணம் உங்களுடைய அதிகத்தனமான செலவுகள், ஆடம்பரமான செலவுகள் காரணமாக இருக்கிறது மற்றும் உங்கள் பக்கத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற முடியாத சூழலும் உருவாகும். இதனால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இரு காதலர்களிடையே மற்றும் தம்பதிகளிடையே தவறான புரிதல் மற்றும் மன ஒருங்கிணைப்பு இல்லாமல் இது ஏற்படுகிறது. பொருளாதாரம் சார்ந்தும் அதிகப்படியான ஆடம்பரத்தையும் கைவிட உங்கள் குடும்பமும் காதலும் நலமாக இருக்கும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து மீனம். கடகராசி சஞ்சாரம் சுக்கிரனுடைய சஞ்சாரம் என்பது மீனராசி மக்களின் 5ஆம் வீட்டில் நடக்கிறது. இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் காதலுடைய ஸ்தானத்தையும் குறிக்கிறது. இதில் உங்கள் குழந்தையின் வளர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் சில தேவையற்ற தடைகள் உருவாகலாம். அதை நீங்கள் பொறுமையாக இருந்து அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இவை யாவும் ஈகோ பிரச்சனைகளை மூலமாக வருகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதை இருந்து விலகி நிற்க முயற்சிக்க வேண்டும். இது மீனராசி மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உங்களுடைய காதலில் ஈகோ இருக்கப்படாது. அன்பும் பாசமும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள காதலும் தம்பதிகளும் நலமாக வாழ்வீர்கள். ஈகோ இங்கு உங்களுக்கு தேவையற்றது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆக இந்த பதிவை கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.